உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, டிராயிங் ஹோம்வொர்க் பண்ணணுமா? கலர் பென்சில் வாங்கணும், காசு கொடுங்கம்மா. உள்ள என் ஹேண்ட்பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. இந்தா, இங்க பாரு. கடைக்கு போய் வாங்கிட்டு நேரா இங்க தான் வரணும். வேற எங்கேயாவது போனா பிச்சிருவேன் சொல்லிட்டேன். சரிம்மா. பாரதி, என்னது கையில? உன் புருஷன் போட்டோவா? குடு, அந்த முகரக்கட்டை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வேண்டாம், அவரை பார்த்து நீ என்ன பண்ண போற? ஏய், நான் போட்டோவை பார்த்தே ஜோசியம் சொல்லுவேண்டி. அந்த ஆளோட மூஞ்சிய பார்த்தே அவன் நல்லவனா கெட்டவனான்னு நான் சொல்லிடுவேன். குடு. கண்டிப்பா நல்லவர் இல்ல ஆண்டாளு. தள்ளு. ஏய் ஏய் ஏய், இப்ப எதுக்கு போட்டோவை அடுப்புல போட்ட? வேண்டாம் ஆண்டாளு, அவரை ஞாபகப்படுத்துற எந்த விஷயமும் என்கிட்ட இருக்க வேண்டாம். சரிதான். உன்கிட்ட நான் உன்னை கேட்கட்டுமா? அந்த ஆள் உன்னை ரொம்ப லவ் பண்ணானா? அப்படிதான் சொன்னான். என்னைக்காவது அவன் உன்னை அடிச்சிருக்கானா? இல்ல குடிச்சிட்டு வந்து வீட்டுல எதுவும் பிரச்சனை பண்ணிருக்கானா? அவருக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. வேற எதுவும் பொண்ணு கூட பேசுறது பழகிறது இந்த மாதிரி? சச்ச, அப்படிலாம் இல்லடி. அந்த விஷயத்துலலாம் அவர் ரொம்ப ஜென்யூன். தமிழ என்னைக்காவது வேற ஒருத்தன் புள்ளையா நினைச்சு பேசியிருக்கானா, பழகிருக்கானா? அவருக்கு என்னை விட தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு குழந்தை பெத்துக்கலான்னு நான் சொன்னப்ப கூட அவர் தமிழ் மட்டும் போதும்னு சொன்னாரு. ஏய், ஏதோ ஒரு சண்டையில உன்னோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி சொல்லி காட்டி உன்னை கஷ்டப்படுத்திருக்கானா? ஒரு நாள் கூட அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததே இல்ல. ஏய், பைத்தியமாடி நீ. இதுக்கு மேல என்னடி வேணும் உனக்கு? இப்படி ஒரு புருஷனை எங்கேயும் போய் அளவெடுத்து செய்யவே முடியாது. அந்த ஆளை போய் விட்டுட்டு வந்திருக்கேடி. உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்ட முடியும் சொல்லு? என்ன சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் முழுசா உன்கிட்ட சொன்னேன்ல. நீயே இப்படி கேட்டா எப்படி? இப்படிப்பட்ட ஒருத்தன் கண்டிப்பா அப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே மாட்டான். அப்போ நான் விசாரிச்சது நிரூபிச்சதெல்லாம் பொய்யா? நீ சொன்னதை வச்சு நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்டி. அதனால்தான் நான் சொல்றேன், அவங்க அம்மா கூட தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அவ அதுல சம்மந்தப்பட்டிருப்பான்னு நீ ஏன் எப்படி முடிவு பண்ற? ஒருவேளை நடந்த எதுவுமே அவனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம்ல. கோவத்துல கண்ணாடியை உடைக்கிறதும் தப்பு, அவசரத்துல உடைஞ்ச கண்ணாடியை கையில எடுக்கிறதும் தப்பு. அப்போ அவர் செஞ்சது எல்லாம் சரி, நான் செஞ்சதுதான் தப்புன்னு சொல்றியா? ஏய், நீ அவரை விட்டுட்டு வந்ததா தப்புன்னு சொல்ற. உங்க யாருக்குமே
என் மனசும் உள்ள இருக்கிற ரணமும் புரியல. எல்லா உண்மையும் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இதெல்லாம் பொய்யா இருக்கணும், என் புருஷன் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே தான் போனேன். ஆனா அவரும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணாருன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு உடைஞ்சேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இப்ப வரைக்கும் நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருக்கேன். உன்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல, வேற யார் என்ன புரிஞ்சுக்க போறா? இங்க பாருடி பாரதி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, பைத்தியம் மாதிரி பேசாத ப்ளீஸ். என்ன பிரிஞ்சிருக்கிற அவரோட வலியை விட அவர் இல்லாம இருக்கிற எனக்கு தான் வேதனை அதிகம். அத்தை, அம்மா எங்க? உள்ள போயிட்டாங்களா? ஆ, சரிங்க அத்தை. தமிழ் தமிழ் ஒரு நிமிஷம். தமிழ், உனக்கு உன் அப்பாவை பிடிக்குமாடி? ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் நீ உன் அப்பா கிட்ட போக மாட்டேங்கிற? அம்மா தான் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டாங்களே. சரி, உன்கிட்ட உன் அப்பா போட்டோ இருக்கா? அப்பா போட்டோ சரி தமிழ், நீ போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரியா? ஏய், ஹோம்வொர்க் இருக்குன்னு தானே கலர் பென்சில் வாங்க போனேன். போ, உள்ள போய் ஹோம்வொர்க் பண்ணு. சரிம்மா. இந்தா, நானே என் கையால போட்ட காஃபி. விஷம்லாம் எதுவும் கலக்கல, தைரியமா குடிக்கலாம். உன் கையால காஃபியை குடிக்கிறதுக்கு வெஸ்த குடிக்கலாம். ரொம்ப ஓவரா சீனை போடாத, குடி குடி. வேண்டாம் தாயே, இப்போ நீ காஃபியை கொடுப்ப, அப்புறம் நீ என் தலையில கொட்டுவ. எனக்கு எதுக்கு வம்ப? தயவு செஞ்சு ஆளை விடுறேன். ஹோ, இப்ப நான் உன்னை போவிட்டா ஹாப்பியா சந்தோஷமா போயிருவேல? பின்ன என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நாள் அது ஒண்ணுதாண்டி. ஹோ, அப்போ என்ன விட்டுட்டு போய் இன்னொருத்திய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு, அப்படிதானே? கண்டிப்பா சத்தியமா உறுதியா எனக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருக்க தாண்டி செய்து. அப்புறம் ஏன்டா என் கழுத்துல தாலி கட்டின? திரும்ப நான் எங்கடி கட்டினேன்? நீ தாண்டி என்ன கட்ட வச்ச. சும்மா திரும்ப திரும்ப அதையவே பேச வச்சிட்டு இருக்க. சரிடா, உனக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.